وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وقال الله تعالى في القرآن الحكيم وما علمناه الشعر وما ينبغي له إنه إلا ذكر وقرآن مبين وقال نبينا صلى الله عليه وسلم من عمل عملا ليس عليه أمرنا فهو رد أو كما قال نبينا صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ் என்ற திருப்பெயரை கொண்டு என்னுடைய உரையை நான் ஆரம்பிக்கிறேன். வல்லநாயனின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் பெருமகனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் உற்றார் உறவினர்கள் மீதும் அவர்களின் அன்பு தோழர்கள் சஹாபா பெருமக்கள் மீதும் நம் எல்லோரின் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலாவின் நல்லடியார்களே, புது ராகங்களில் புகழ் மாலை, அதாவது மௌலிது எப்படி புது ராகங்களில் ஓதப்பட வேண்டும், ஓதப்படுகிறது, அதனால் என்ன லாபம் இருக்கிறது என்ற கருத்தில் தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இது பல ஊர்களில் நான் பேசியிருந்தாலும் கூட இந்த சிவகாசியில் இதுதான் முதல் முறை. இன்னொரு காரணம், நாங்கள் ஓதக்கூடிய மௌலிதை இவர்கள் கேட்டார்கள் என்றால், இவர்கள் என்றால் தௌஹீத்வாதிகள், நாங்கள் ஓதக்கூடிய மௌலிதை இவர்கள் கேட்டார்கள் என்றால் அதை கேட்டுவிட்டு நம் பக்கம் உடனடியாக ஓடி வந்து விடுவார்கள். அவ்வளவு அழகாக நாங்கள் ஓதுகிறோம் மௌலித் என்றெல்லாம் இங்கே சவால் விடப்பட்டிருக்கிறது. அவ்வளவு அற்புதமாக நாங்கள் ஓதுவோம், எங்கள் மௌலிதை அவர்கள் ஒரு தரம் கேட்டு பார்க்கட்டும் என்றெல்லாம் ஒரு சவால். இந்த சவாலை முறியடித்தால் நீங்கள் உண்மையை ஒத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னால் அதற்கும் நாங்கள் தயார். நாமும் கூட சவால் விடலாம், அது தேவையற்றது. இன்றைக்கு என்ன சினிமா பாடல் வந்திருக்கிறது அந்த பாட்டில் கூட மௌலித் ஓதலாம், ஓதி காட்ட முடியும். ஏஆர் ரஹ்மானை திணறிடுவான், அந்த ட்ரெயின் எல்லாம் போட முடியாது, பெரிய காரியம் இல்லை. மௌலிதுகளை பல மெட்டுகளில் எடுப்பது என்பது பெரிய காரியமே கிடையாது, சாதாரண ஒரு விஷயம் அது. இதை தெரிந்து கொள்வதற்காக சில மெட்டுகள்ல முதல்ல உங்களுக்கு படிச்சு காட்டுறேன், அதுக்கப்புறம் நான் விஷயத்துக்கு வர்றேன். அன்றைய காலத்தில் நாங்கள் எல்லாம், நானும் ஒரு காலத்தில் மௌலித் ஓதின ஆளுதான், நாங்க நிறைய பேர் ஓதி இருக்கிறோம். மௌலிதுகளில் கூட 10 ரூபாய் மௌலிது, 50 ரூபாய் மௌலிது, 100 ரூபாய் மௌலிதுலாம் உண்டு. ஏனென்றால் அது அதில் தக்கனை இழுத்து வாசிக்கப்படும். சில இடத்தில் காசை தரமாட்டார்கள், அதாவது மதரசாவினுடைய தலைவர் செயலாளர் வீட்டில எல்லாம் காசு தரமாட்டாங்க. அதுக்கு என்ன மெட்டு என்பன போன்ற பல ராகங்களில் நாங்கள் ஒரு காலத்தில் மௌலித் ஓதியவர்கள். ஏதோ மௌலித் ஓத தெரியாமல் இதை மறுத்துக் கொண்டிருக்கவில்லை. இவனுக்கு மௌலித் ஓத தெரியாது, இவங்களுக்கு ராகம் எடுக்க தெரியாது, அதனால இவன் கூடாதுன்னு சொல்றான்னு நினைக்காதீங்க. உங்களை விட மிக அற்புதமாகவே நாங்கள் ஓதுவோம். நாங்கள் மறுமையில் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும் என்ற ஒரே காரணத்தினால்தான் இந்த பயங்கரமான தவறை விட்டு நீங்குகிறோமே ஒழிய அது எவ்வளவு பெரிய தவறு என்று பின்னால் சொல்கிறேன். மௌலித் ஓத தெரியாமல் இல்லை. உதாரணமாக நாங்கள் மௌலித் ஓதக்கூடிய காலங்களில் வீடுகளுக்கு மௌலிதுக்கு போவோம். மௌலிதுனா என்ன, ஒரு அரபி பாட்டு, அவ்வளவுதான். எத்தனையோ நாவூர் அனிபா பாட்டு இருக்கா இல்லையா, சினிமா பாடல்கள், நாவூர் அனிபாவுடைய பாடல்கள், உருது பாடல்கள், அது போன்ற ஒரு பாடல் தான் மௌலிது என்பது. அப்படி நாங்க வீடுகளுக்கு மௌலித் ஓத போகும் பொழுது ஒரு 10 ரூபாய் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, 10 ரூபாய் இருந்தா அந்த மௌலிது வந்து யாருக்குமே புரியாது. யாரபி சலாம் அலைக்கும், யார் சொல் சலாம் அலைக்கும், இப்படியே ஓடிட்டு போவோம். இந்த நாகூர் தாய்மார்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மெட்டியோலில எவ்வளவு கவனமா அமைதியா உட்கார்ந்து பாக்குறீங்க. சின்ன குழந்தைங்களா சத்தம் போடாம பாத்துக்குங்க.
சின்ன குழந்தைங்களா சத்தம் போடத்தான் செய்யும் நீங்க நினைக்கலாம். மெட்டிவெல்ல சத்தம் போட்டா வாயை பிடிச்சி ஒரு அமுக்கு சத்தம் போடாது சொல்றீங்களா இல்லையா? அதெல்லாம் கவனத்தில் கொண்டு மார்க்க விஷயம் பேசப்படுகிறது. அதான் கொஞ்சம் கவனமா இருங்க. அப்ப அந்த மௌலிதுகளை நாங்க ஓதும் பொழுது யா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிச்சு தட்டி விட்டு போவோம். அந்த நாகூர் தர்காவில் யாசின் ஓதுவோம், பாத்திருக்கீங்களா? நாகூர் தர்காவில் ஓதுறதே விளங்காது, ஓதுறவனுக்கு விளங்காது, கேட்கிறாளுக்கு விளங்காது. யாசின் இலஹி துர்ஜவுன் அப்படிமா. முதல்ல யாசின் காதுல விழும், துர்ஜவுன் காதுல விழும். இந்த மாதிரி 10 ரூபாய் மௌலிது. இது ஒரு 50 ரூபாயாக இருக்குமானால், ஒரு வசதி உள்ள வீடு, ஒரு சுமாரான வீடுன்னு வைங்க, 50 ரூபாய் தருவாங்க. அந்த வீட்டுல எப்படி மௌலிது ஓதுவாங்க தெரியுமா? ஓதுவோம், இப்போது ஓதுறாங்க, அப்படிதான் ஓதுறாங்க. இன்ன பைத்தன் அன்த சாகினுஹு லைஸ முஹ்தாஜன் இலா சுருஜி வஜ்ஹுகல் வல்லாஹு ஹுஜ்ஜத்துனா யௌம யஅதின் நாசு பில் ஹுஜஜி யௌம யஅதின் நாசு பில் ஹுஜஜி. என்ன பாட்டுன்னு தெரியுது, அப்புறம் சொல்றேன். இது ஒரு 50 ரூபாய் மௌலிது. ஒரு 100 150 தந்தாங்கன்னு வைங்க, அங்க நடக்கிற கூத்தே தனி. என்னென்ன கூத்தெல்லாம் நடக்கும் தெரியுமா? பாருங்க, 100 ரூபாய் மௌலிது. யா நபி ஸலாமு அலைக்கும், யா ரசூல் ஸலாமு அலைக்கும், யா ஹபீப் ஸலாமு அலைக்கும், ஸலவாத்துல்லாஹி அலைக்கும், அஷ்ரகல் பத்ரு அலைனா ஃபஹ்தஃபத் மின்ஹுல் புதூரு. தன்னந்தனியாக நீ வந்த அப்படி ஒரு பாட்டு. இத 100 ரூபாய் மௌலிது. முதல்ல படிச்சது 50 ரூபாய் ஸ்பீடு. இன்ன பைத்தன் அன்த சாகினுஹு லைஸ முஹ்தாஜன் இலா சுருஜி வஜ்ஹுகல் வல்லாஹு ஹுஜ்ஜத்துனா யௌம யஅதின் நாசு பில் ஹுஜஜி யௌம யஅதின் நாசு பில் ஹுஜஜி. பனி இல்லாத மார்கழியாம் படையில்லா அப்படி ஒரு பாட்டு உண்டு. எந்த மெட்லனாலும் இந்த கூட்டம் நடக்கும். இது மௌலிது ஓதி அழகாக ஓதுவது பெரிய காரியமே கிடையாது. யார் ரஹ்மான் டீன் போட்டு ஏசுதாஸ் பாடினான்னு சொன்னா அவ்வளவு அவன் பின்னால் போயிருவீங்க. அப்போ கேட்பதற்கு நல்லா இருந்த பின்னால போயிருவீங்களா? நம்ம படிக்க முடியாதா? அந்த வார்த்தையில் எவ்வளவு தப்பான கருத்துக்கள் இருக்குதுங்கிறத பார்க்கணும். கேட்பதற்கு நிறைய பாட்டு அற்புதமா இருக்கும். இப்ப உதாரணமா, தனிமையிலே இனிமை காண முடியுமா? முடியாது. யாருக்குமே ஜோடிங்கிறது வேணும். தனிமையிலே இனிமை காண முடியுமா? நல்கிரவினிலே சூரியனும் தெரியுமா அப்படின்னு படிக்கிறான். அதுல ஒரு அடி என்ன சொல்றானா, பனிமலையில் தவம் இருக்கும் மாமுனிவும் பெரும் படையுடனே பவனி வரும் காவலனும் கவிதையிலே நிலை மறக்கும் கோவலனும் அப்படின்னு சொல்றான். இவங்கெல்லாம் தனிமையில் இனிமை காண முடியாதான். அழகான டியூன், ஓகே, ரசிக்கலாம். இதுக்கு அடுத்து என்ன சொல்றான் தெரியுமா? இந்த அகிலம் எல்லாம் போற்றும் ஆண்டவனாயினும் தனிமையிலே இனிமை காண இருக்கு. இதை ஒத்துக்க முடியுமா? கேட்க நல்லா தான் இருக்கு, அற்புதமா இருக்கு. இந்த அகிலம் எல்லாம் போற்றும் ஆண்டவனாகினும் தனிமையில் இனிமை காண முடியாத ஒரு முஸ்லிம் ஒத்துக்குவாரா? கேட்க நல்லா இருக்குன்னு. லம் யக்கு வலம் யக்குல்லஹு குஃபுவன் அஹத். அவனுக்கு இணையாக துணையாக யாரும் கிடையாது. அவன் தனிமையில் இருப்பது அவனுக்கு ஸ்பெஷாலிட்டி. அல்லாஹ்விற்கு அவன் தனிமையில் இருக்கிறான் என்பதுதான் என்ன இருக்கு சொல்றாங்க. கேட்க நல்லா இருக்குங்கிறதுனால சரின்னு ஆயிருமா? சாராயம் குடிக்கிறது தான் நல்லா இருக்கு, சில பேர் குடிச்சா அப்படியே பிரமாதமா இருக்கு, அப்படி மெத்தையில பிறந்த மாதிரி குடிச்சிட முடியுமா? எது சரி எது தவறுன்னு பார்க்கணும். இந்த பாடல், இந்த மௌலிது என்பது ஒரு பெரிய காரியமே இல்லைனா. சில மெட்டுகள் ஏக்கு சொல்லி காட்டுறேன்னு சொன்னா இதை வச்சுக்கிட்டு பூச்சாண்டி காட்டுறாங்க. எங்களை மாதிரி ஓத முடியுமா? நாங்க ஓர கிட்ட எங்க பார்த்து அப்படியே அசந்துருவாங்க என்றெல்லாம் பூச்சாண்டி காட்டுறாங்கல்ல. இதுக்கு அழகாக உங்களை விட அற்புதமாக இன்னைக்குள்ள பாட்டு ஏதாவது வந்தா எனக்கு தெரியல, கேட்டா எடுத்துடலாம். இப்ப சுமாரா ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னால ஒரு பாட்டு எடுத்து காட்டவா? ومريضا أنت أعيده عيده قد آتاه الله بالفرج فاز من قد كنت بغيته يته وسام في أرفع الدرج وندى بالحب محجته கண்ணாளனை எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை இன்னபை தன்னந்த சாக்கினோ. நல்லாதான் இருக்கு கேக்குறதுக்கு.